ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து நம்ம என்விரான்மென்ட் சீரிஸ் பார்க்க போறோம். ஸோ என்விரான்மென்ட் சீரிஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து யுனைட்டட் நேஷனோட கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க உங்களுக்கான எம்சிக்யூஸ் அண்ட் டெய்லி ஆன்சர் ரைட்டிங்கான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அத செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அதில ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்களும் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டிஸ்கஷன் வந்து யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்துட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துட்டு இந்த ரியோ கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கன்வென்ஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு 1992 ரியோ சமிட்டில். ஸோ அதில் வந்து ஒரு கன்வென்ஷன் தான் இந்த யுனைடெட் நேஷனோட கன்வென்ஷன் ஆன் காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ அதர் 2 கன்வென்ஷன் என்னென்ன அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 கன்வென்ஷன் பற்றியும் இதை பற்றியும் படித்து வச்சுக்கோங்க. இதுவும் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கன்வென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லீகலி பைண்டிங் கன்வென்ஷன். ஸோ இந்த கன்வென்ஷனில் வந்துட்டு டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் இது ரெண்டத்தையும் பார்த்திங்க அப்படின்னா சஸ்டைனபிள் லேண்ட் மேனேஜ்மெண்ட்டோட லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த கன்வென்ஷன் மூலமாக வந்து நேஷனல் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆப்ளிகேஷன் அப்படின்றத வந்து செட் பண்ணுறாங்க. இந்த டெசர்டிஃபிகேஷன் அந்த இஷ்யூக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மெஷர்ஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சொல்லப்பட்ட இந்த டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அதோட பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டியை வந்துட்டு குறையுது அப்படின்றத தான் வந்து டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அரிட் ரீஜனாக இருக்கலாம், இல்லை செமி அரிட் லேண்ட்ஸாக கூட இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது குறையணும். ஸோ இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ்னாலையும் ஏற்படலாம், இல்லை மேன்மேட் ஃபேக்டர்ஸ்னாலையும் ஏற்படலாம். ஆனால் இல்லை டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து எதை இம்ப்ளை பண்ணாது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு டெசர்ட் இருக்குன்னு வைங்களேன், அந்த டெசர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை டெசர்டிஃபிகேஷன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் வந்துட்டு டெசர்ட் மாதிரி மாறிட்டு வருது அப்படின்னா அதை தான் வந்து டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெசர்டிஃபிகேஷன் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக வந்து கல்டிவேஷன் பண்ணுறது, ஓவராக டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறது, ஓவர் கிரேசிங் பண்ணுறது. ஸோ இரிகேஷன் ப்ராக்டிசஸில் வந்துட்டு தேவையில்லாமல் அடிஷ்னலாக எக்ஸஸாக பண்ணிக்கிட்டே போகும்போது கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீட் ஆகலாம். ஸோ இதனால் வந்து அந்த இடம் வந்து டெசர்ட்டாக மாறலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் அப்படின்றது வந்து இருக்குது. இதனால தான் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இந்த கன்வென்ஷனில் இந்தியாவோட பங்கு என்ன? ஸோ இதில் வந்து நோடல் மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்தியாவிலேருந்து. அண்ட் தென் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 இஸ்ரோவோட ரிப்போர்ட் படி 29% ஆஃப் லேண்ட் வந்து ஆல்ரெடி டிகிரேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 14th கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 15th கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுக்கு முந்தின கான்ஃபரன்ஸ் வந்துட்டு 14th கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இருந்தாங்க. அதாவது இந்தியாவோட தலைமையில் தான் வந்துட்டு இந்த COP14 அப்படின்றது வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து இந்தியாவில் 2019 நடந்துச்சு. ஸோ இது வந்து கிரேட்டர் நொய்டாவில் வந்து நடந்துச்சு. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் லேண்ட் அண்ட் சஸ்டைன் ஃபியூச்சர் அப்படின்றது. ஸோ இந்தியா வந்து 2019 21 வரைக்கும் அவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்தியா வந்து பாண்ட் சேலஞ்சோட ஒரு பார்ட்டாகவும் இருக்கிறோம். ஸோ இந்த பாண்ட் சேலஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய டீக்ரேடட் டீஃபாரஸ்டட் லேண்ட் இருக்குது அப்படின்னா அதில் 150 மில்லியன் ஹெக்டேர்ஸ் லேண்டை வந்துட்டு பை 2020 வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2030 அதோட அளவை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். 350 மில்லியன் ஹெக்டேர்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது இது வந்து பாண்ட் சேலஞ்ச். ஸோ இதில் வந்து இந்தியாவும் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. COP14 வந்து முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்ற ஒன்றை வந்து அடாப்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர், ஹெல்த்து, எக்கோசிஸ்டம், கிளைமேட் சேஞ்ச், ப்ரைவேட் செக்டார் அண்ட் பீஸ் ஃபாரஸ்ட் இனிஷியேட்டிவ் இதை பற்றி எல்லாமே அதில் பேசியிருப்பாங்க. இந்த பீஸ் ஃபாரஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா 2 பார்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பார்டருக்குள்ள நாடுகளுக்கு இடையில வந்து சண்டை நடக்குது அப்படின்றப்போ வந்து அந்த பார்டர் வந்து டீக்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த டீக்ரேடான லேண்டில் வந்து அஃபாரஸ்டேஷன் பண்ணுறது மூலமாக வந்து அந்த இடத்துல வந்து எக்கோசிஸ்டம் அப்படின்றத வந்து பேலன்ஸ்க்கு வரும். ஸோ இப்படி பேலன்ஸ்க்கு வரும்போது இது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு ட்ரஸ்ட் அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணும். அந்த கண்ட்ரிக்கும் நடுவில் வந்து ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த பீஸ் ஃபாரஸ்ட் இனிஷியேட்டிவ் சொல்லியிருப்பாங்க. இந்த பீஸ் ஃபாரஸ்ட் இனிஷியேட்டிவ் யார் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சவுத் கொரியா வந்து இதில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல்
26 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் டிகிரேடட் லேண்ட் இன் இந்தியாவை வந்துட்டு மறுபடியும் வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு லேண்ட் வந்து டிகிரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நியூட்ராலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்றத மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2030க்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா ட்ராட் டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ராட்டுக்கான நாலேஜ் அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், இன்கேஸ் ட்ராட் வந்துருச்சுன்னா இல்லை வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான நாலேஜ் எல்லாமே வந்து இந்த ட்ராட் டூல் பாக்ஸுக்குள்ளே இருக்கும். ஸோ இதிலேருந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து அவங்க வந்து இந்த டூல் பாக்ஸ் மூலியமா எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ராட் டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இனிஷியேட்டிவ் 3 இயர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு 14 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 3 இயர்ஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, சஸ்டைனபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி அப்படின்றத குறிக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த லேண்ட் டிகிரேட் ஆகுறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு வளம் இல்லை அப்படின்றனால நிறைய பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகி வெளியூருக்கு போவாங்க. ஸோ அதை வந்து மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 இயர்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த லேண்டில் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல வந்து க்ரீன் ஜாப்ஸ் அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்நேஷ்னல் கோயலேஷன் ஃபார் ஆக்ஷன் ஆன் சாண்ட் அண்ட் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ், எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டஸ்ட் ஸ்டார்ம்ஸ்னாலையும் சாண்ட் ஸ்டார்ம்ஸ்னாலையும் வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு மேப் அப்படின்றத வந்து இது க்ரியேட் பண்ணி அது மூலமாக வந்துட்டு இந்த எஸ்டிஎஸை வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ மானிட்டர் பண்ணி அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார்ம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆக்ஷன் அப்படின்றத எடுக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த கோயலேஷன் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது COP15 அப்படின்றது வந்து ரீசெண்டாக இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து நடந்தது. ஸோ இதை பற்றின வந்து ஹைலைட்ஸ் ஏதாவது இருக்குது, ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த COP மீட்டிங்கோட தீம் பார்த்தீங்கன்னா, லேண்ட் லைஃப் லீகசி ஃப்ரம் ஸ்கேசிட்டி டு ப்ராஸ்பரிட்டி அப்படின்றது தான் வந்து தீமு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.